ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த விட என்ன பார்க்க வந்திருக்கோம்னா, பிளாக் ரூட்ஸில் போன டைம் நம்ம வந்து டஞ்சன் போயிருந்தாங்க கைஸ். ஆனால் டஞ்சனில் வந்து கிளிச் ஆகி நம்மளை வந்து வெளில துரத்தி விட்டாங்க. அப்போ வந்து நம்மளால் முழுசாக பார்க்க முடியல கைஸ். அதனால் இந்த டைம் டஞ்சனை போய் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஏதாவது ஃப்ரூட் கிடைக்குதான்னு போய் செக் பண்ண பார்க்க போகிறோம் கைஸ். ஏன்னா வந்து ஒருவேளை டஞ்சன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் ஏதாவது ஃப்ரூட் எதுவும் தந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மித்திக்கல் ஃப்ரூட் மாதிரி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த லூசியன் இவன்ட்டை தொட்டு ஓகே இப்போ தான் டெலிபோர்ட் ஆகிட்டு இருக்குது கைஸ். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நம்ம வந்து 780 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ வீடியோ பார்த்துருக்க எல்லாத்துக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே கைஸ். இன்னைக்கு தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே இப்போ வந்து நம்ம போயிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 3 பேர் வரேன்னு சொன்னாங்க கைஸ். அதனால் அவங்களையும் கூப்பிட்டு நம்ம போய் டஞ்சனில் ஹோஸ்ட் பண்ணுவோம் ரைடை. ஏன்னா டஞ்சன் ஈஸி ரைடை வந்து முடிச்சாதான் ஹார்ட் ரைடு வந்து அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம டஞ்சன் போகிறோன்னு சொன்னோடனே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம டிஸ்கஸ் சர்வரோட அட்மினா மாறிட்டார் டார்க் பிரின்ஸ். அவர் வந்து வந்திருக்காரு. ஓகே அது போக வந்து கீரன் ஒருத்தரும் அப்புறம் வந்து ரிப் கோஜோ இவங்க 3 பேர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஓகே இவங்கெல்லாம் வந்தால் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் டஞ்சன் முடிக்க. ஏன்னா சோலோவாக போயிட்டு அன்றைக்கி அடிவாங்கல் தான் பத்தாது. நான் வந்து நிறையா டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் கைஸ். சோலோவெல்லாம் போகவே முடியாது. அதுதான் இம்பார்ட்டன்ட். நான் வந்து ரேண்டமாக ஒரு பிளேயருக்குள்ளே போனேன். இந்த மாதிரி 2 பேர் வந்து டஞ்சனில் அதெல்லாம் முடிக்கவே முடியல கைஸ். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வர லெவல் கம்மியாக இருக்குமா, அதனால ஏதோ கஷ்டமாக இருக்கா இல்லை என்னன்னு தெரியல கைஸ். ஆனால் வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே இப்போ எல்லாம் அவங்களாம் ஜாயின் ஆனதுக்கப்புறம் சீக்கிரமாக வந்து போயிடலாம் கைஸ். இன்னும் யாருமே ஜாயின் ஆகலை. ஆக்சுவலி இந்த கன் அனிமேஷன் பாருங்க சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு சேம் சுற்றிட்டு சொலட்டுறாங்க கைஸ். அப்படி ரீலோட் பண்ணும்போது சொலட்டி சூப்பராக வந்து வைக்கிறான். அனிமேஷன் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது கைஸ். அப்புறம் வந்து நம்ம சாப்பர் ஸ்வாடுக்கு அந்தளவுக்கு அனிமேஷன்லாம் இல்லை. இப்போ கண்ணுக்கு இருக்குல்ல அனிமேஷன், அதே மாதிரி ஸ்விங் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு அனிமேஷன் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். சும்மா கத்தியை காற்றுலாட்டுறது கொஞ்சம் நல்லா இல்லை கைஸ். ஏதாவது ஒரு பவர் மாதிரி வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாபர் ஸ்வாடில் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை எல்லா ஸ்வாட்லேயுமே ஹாக்கி ஆன் பண்ணிங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஆஃப் ஃப்ளோ ஆகும் கைஸ். அதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து ஆசமாக சூப்பராக இருக்கும். ஓகே ஜாயின் பண்ணிட்டாங்க. டார்க் பிரின்ஸ் கீரா இவங்க 2 பேருமே ஜாயின் பண்ணிட்டாங்க கைஸ். ஓகே இங்கே பாருங்கள் இன்னொருத்தர் வந்து இருக்கான். அதே லூசியன் வந்து இந்த இடத்துல இருக்காங்க கைஸ். இவன்ட்ட போய் ரிட்டன் கொடுத்தீங்கன்னா ரிட்டன் காமிச்சிட்ருவான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் டஞ்சன்லேருந்து லெஃப்ட் ஆகிட்டு திருப்பி ஜாயின் பண்ணும்போது டஞ்சனுக்குலாம் போகல கைஸ். நார்மலாக C2 சர்வருக்கு தான் போனேன். ஏன்னா வந்து C1ல் லெஃப்ட் ஆகிட்டு ஜாயின் பண்ணால் C1ல் போவோம், C2ல் லெஃப்ட் ஆகிட்டு ஜாயின் பண்ணால் C2ல் தான் ஜாயின் ஆகும். ஆனால் டஞ்சனில் அந்த மாதிரி இல்லை போல கைஸ். ஏன்னா டஞ்சனில் லெஃப்ட் ஆகிட்டோன்னா வந்து திருப்பி ஜாயின் பண்ணால் டஞ்சன்லாம் விடல, திருப்பி வந்து நம்மளுக்கு C2லேயே வந்து விட்டுறாங்க கைஸ். நல்லது தான். ஓகே இவங்கெல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து போயிடலாம் கைஸ். இங்கே எல்லாத்துலேயும் ஆள் இருக்காங்க. இங்கே யாருமே இல்லை கைஸ். 0 ஆயிடுச்சு. இங்கே போய் நின்றலாம். ஓகே நம்ம 3 பேர் மட்டும் போனால் கரெக்டாக இருக்கும் கைஸ். வேறு யாரும் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. இங்கே வருங்க கைஸ் ஒரு அன்னோன் பேர் வந்துட்டான். 3 பேர். அதான் இந்த இடத்துல வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆட்கள் சேர மாட்டாங்க. ஆனால் ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்சால் எல்லா பிளேஸும் வந்து கும்பலாக போகிறோன்னு வந்துடுவாங்க. அது கொஞ்சம் ஃபன்னியாக தான் கைஸ் இருக்கும். எல்லாம் வரங்க முட்டிட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. 5-6 பேர் நின்றுட்டுருக்காங்க கைஸ் டெலிபோர்டேஷன் சர்க்கிளில். நம்ம 3 பேர், அது கூட வந்து ஒரு ஆள் தான் வருவாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து சரியாக தெரியல கைஸ். ஓகே இப்போ வந்து டெலிபோர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு பிளாக் சூட் டஞ்சன். எனக்கு இது மட்டும் தான் கைஸ் சொன்னே ஒன்று புரியல. எப்பயுமே நம்ம பிளாக் சூட் சர்வரில் ஜாயின் பண்ணுவோம் பிளாக் சூட்ஸோட இமேஜ் தான் பின்னாடி இருக்கும். ஆனால் இப்போ ரோப்ளாக்ஸோட நார்மலாக சின்ன கேமுக்கு ஜாயின் பண்ணா ஒரு பின்னாடி ஒரு ரோப்ளாக்ஸ் இமேஜ் வரும்ல, அந்த இமேஜ் இருக்குது கைஸ். ஏன்னு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போ வந்து நமக்கு 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது போக ஒரு அன்னோன் பிளேயரு. நம்மளுக்கு வந்து ஸ்டாட்ஸ் இங்கே ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நம்ம ஸ்டாட்ஸை வந்து ஃபஸ்ட்டுலேருந்து போடுற மாதிரி கணக்கா, அப்படி இல்லைனா வந்து ஏற்கனவே நம்ம ஸ்டாட்ஸில் போட்டு வச்சுருக்கிறதோக எக்ஸ்ட்ரா வந்து இது போடுற ஸ்டாட்ஸான உங்களுக்கு தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே இவங்க எல்லாம் சீக்கிரமாக வந்து அடிச்சிடலாம் கைஸ். இவங்க அவ்வளோ பவர்லாம் இல்லை. ஏன்னா நம்ம மீலி எடுத்து சீக்கிரமாக அடித்தோம்னாலே அடிச்சிடலாம் கைஸ். அதே மாதிரி நான் போன டைம் எந்த ஃபைட்டிங் ஸ்டைல் வாங்கலான்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய ஃபைட்டிங் ஸ்டைல் சொல்லியிருந்தாங்க கைஸ். அதில் வந்து டிராகன் டேலன் ஒருத்தர் சொல்லியிருந்தார், எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலு, அதுக்கப்புறம் வந்து டார்க் ஸ்டெப் இந்த 3 ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து சொல்லியிருந்தாங்க கைஸ். செகண்ட் சீல வந்து டிராகன் டேலன் வந்து எப்படி எடுக்கணும்னு நான் பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த 3த்தையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா வந்து வாங்கிட்டு எல்லா ஃபைட்டிங் ஸ்டைலையும் உங்களுக்காக நான் இது யூஸ் பண்ணி காட்டுறேன் கைஸ். ஓகே இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து டிஃபீட் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போதைக்கு என்கிட்ட வந்து டார்க் பிளேட் இருக்குது. நான் இப்போதைக்கு அதை ட்ரேட் பண்ணலாமா இல்லை சேமிச்சு வைக்கலாமா நீங்களே சொல்லுங்கள். சேவ் பண்ணிட்டு இதோட வேல்யூ எதுவும் இன்க்ரீஸ் ஆகுமா என்னென்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு தானே கைஸ் ஒரு லாபம். அதனால் வந்து சேமிச்சு வைக்கலாமா, அப்படி இல்லைனா வந்து இப்போயே ட்ரேட் பண்ணலாமா நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த டார்க் பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் தான் கிடச்சிது. அந்த வீடியோ செக் அவுட் பண்ணலன்னா போய் பாருங்க கைஸ். ஓகே இவங்க எல்லாம் வந்து சீக்கிரமாக டிஃபீட் பண்ணியாலாம். அவ்வளோதான் டிஃபீட் பண்ணியாச்சு கைஸ். இன்னும் ஒரே ஒருத்தன் எங்கே அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான். இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து ஷேடோன்னு ஏதோ ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி வந்துருச்சு கைஸ். இங்கே பாருங்க நான் சொல்லியிருக்கேன் இந்த டஞ்சனில் போகும்போது உங்களுக்கு வந்து ரெயின்போ கலரில் சுற்றும் பாருங்கள் அவுட்லைனில், அதை வந்து செலக்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி. நம்ம வந்து நார்மலாக இருக்கிற இதை விட அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அதனால தான் அந்த ஸ்பெஷலாக இருக்குது. ஓகே இப்போ வந்து இந்த இடத்துல அடிச்சிடலாம் கைஸ். இன்னும் இந்த இடத்துல 9 பேர் இருக்காங்க. ஓகே 15 லெவல் இருக்குன்னு போன வீடியோவில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு கைஸ். அதான் மொத்தம் எத்தனை டஞ்சன் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு கேட்டேன். ஸ்டெப் மீன்ஸ் அந்த லெவல் கைஸ். இப்போ வந்து லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 இப்போ நம்ம லெவல் 3ல் இருக்கோம்ல, அந்த மாதிரி எத்தனை லெவல் இருக்குன்னு கேட்டிருந்தேன். அதில் வந்து 15 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க கைஸ்.
ஓகே 15 தான் இருக்குது பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டில் இருக்க பாஸ் பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் பாஸ், செகண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிச்சனு, தேர்டில் இருக்க பாஸ் என்னன்னு தெரியல கைஸ். மேபி ட்ராகனாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இங்கே வரைக்கும் இந்த டைம் 2 ஸ்பெஷல் கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஸ்னைப்பர் தேவையில்லை, அதனால் வந்து மீலியே சூஸ் பண்ணிடலாம் நினைக்கிறேன் கைஸ். இது என்னதுன்னு தெரியல. ஓகே மீலியே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வரும் கைஸ், டப்புன்னு எல்லாத்தையும் அடிப்போம், எனக்கு பிரச்சனையே இல்லை. எல்லாத்தையுமே வந்து டிஃபீட் பண்ணுறோம். 5வது பாஸ் 10வது பாஸ் என்னென்னு தெரியும். ஆனால் 15வது பாஸ் ட்ராகன் ஃப்ரூட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா கிச்சனுக்கு மேலே இருக்க கண்ட்ரோல் ஃப்ரூட்டாக இருக்கும்னு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது 2 தான் வந்து கிச்சனுக்கு மேலே இருக்குது. அப்கிரேட் ஆகிட்டே போச்சுன்னா டீரெக்ஸ், அதுக்கப்புறம் கிச்சனு, அதுக்கு மேலே இருக்க 2 ஃப்ரூட்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே இப்போ வந்து எல்லாத்தையும் அடிச்சிடலாம். எனக்கு மட்டும்தான் ஹெல்த்தே போகுது. ஏன்னா எனக்கு மட்டும் தான் ஹெல்த் கம்மியாக இருக்குது போல் இருக்குது. யாருக்குமே அந்த ஹெல்த்தே குறைய மாட்டேங்குது கைஸ். எனக்கு மட்டும் தான் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போயிடலாம் கைஸ். ஃப்ளோர் 5 இப்போ தான் வந்து டீரெக்ஸ் பாஸு. டீரெக்ஸ் பாஸில் அவ்வளோ பெருசு இல்லை கைஸ், சீக்கிரமாகவே அடிச்சிடலாம். ஓகே கைஸ், நம்மளுக்குன்னு ஒரு தனியாக டிஸ்கார்ட் சர்வர் வந்து இருக்குது கைஸ். தெரியாதவங்கலாம் வந்து டிஸ்கார்ட் சர்வர் வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்படிலாம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் கைஸ், தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே இவங்களை வந்து சீக்கிரமாக அடிச்சிடலாம் கைஸ். இவெல்லாம் ரொம்பவே இங்கே பாருங்க பாதி ஹெல்த் இப்போயே அவனுக்கு குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி லீட்டர் போர்டு வருமாங்க கைஸ், யார் அதிக டேமேஜ் கொடுத்துருக்காங்கன்றது வந்து கடைசியாக வந்து போட்டு கட்டுவாங்களாமா. ஓகே முடிஞ்ச அளவுக்கு டாப் 3ல இருக்க பார்ப்போம் கைஸ். 4 பேர் இருக்காங்க, 4 பேருமே வந்து மேக்ஸ் லெவல் கைஸ். அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு டாப் 3 3rd பிளேஸாவது பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ட்ரை பண்ணுவோம். அது ரொம்பவே கஷ்டம் தான், இருந்தாலும் வந்து ஒரு ட்ரையிங் இஸ் பெட்டர் தென் கிவ் அப். உங்களுக்கு தெரியும்ல கைஸ். சாரி ட்ரையிங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஓகே ஆக்சுவலி 2 மீனிங்குமே செட் ஆகுது கைஸ். கிவ் அப் நம்ம கிவ் அப் பண்ணுறதுக்கு வந்து எதாவது ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 2 மீனிங்குமே செட் ஆகுது. ஓகே நான் கூட செட் ஆகலையான்னு நினச்சேன் கைஸ் சொன்னேன். ஓகே இப்போ வந்து அந்த பாஸை போய் அடிச்சிடலாம். இவருக்கு மேக்மா வந்து வந்துருச்சு கைஸ். இந்த மேக்மா இருக்கிற வரைக்கும் கீழே நின்னோம்னா நம்மளுக்கு ஹெல்த் குறைஞ்சிட்டே இருக்குதும். அதான் கைஸ் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இவனை போய் எப்படியாவது அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே வர நம்ம 2 பேருக்கு டார்க் பிரின்ஸ் அவருக்கும் நம்மளுக்கும் தான் கைஸ் ஹெல்த்தே குறையுது. மற்ற 2 பேரும் அப்படியே கன்று மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இதில் டார்க் பிரின்ஸ் புத்தாவா இல்லை என்னன்னு தெரியல கைஸ். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் மேக்மாவில் இருக்கும்ல, அதனால தான் வந்து ஹெல்த் குறைஞ்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். டீரெக்ஸ் பாஸ் வந்து டீரெக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பவர் ஆகிட்டாங்க கைஸ். ஏன்னா வந்து நார்மலாக சின்னவனாக இருக்கும் போது ஈஸியாகவே வந்து அடிக்க முடிஞ்சு கைஸ். ஆனால் டீரெக்ஸ் பாஸாக இருக்கும்போது கொஞ்சமே கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளோதான் செத்துட்டாங்க கைஸ். இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம மீலிக்கு போட்டுடலாமா? மீலிக்கே போட்டுடலாம் கைஸ். ஆர்மர் போடுவோமா? ஆர்மர் போடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் குறைஞ்சிட்டே இருக்குது. இப்போ ஜம்ப் பண்ணி எப்படியாவது இந்த லாவா லேக் வந்து தாண்டிடணும் கைஸ். அவ்வளோதான். பார்த்தீங்களா ஃப்ளாஷ் ஸ்டெப்லாம் யூஸ் பண்ணதுக்கு பழகிட்டேன் நான். ஓகே ஃப்ளவர் லோடர் வெனாமஸ் வந்து வெனம் ஃப்ரூட் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். வெனாமஸ்ன்னு இருக்குது அவங்க பேர்லேயே. எனக்கு தெரிஞ்சு வெனம் ஃப்ரூட் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சம்மர் அப்டேட் என்ன கைஸ் வருது. போன வாரம் 2 அப்டேட் வந்துருச்சு. ஒரு PvP லாக், அதுக்கப்புறம் வந்து அந்த ஈவெண்ட் டாகோஸ் ஈவெண்ட் வந்து வந்துருச்சு கைஸ். இன்னும் எத்தனை ஈவெண்ட் வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு C1ஓட ரீஒர்க்குன்னு சொல்லியிருந்தாங்க கைஸ். இன்றைக்கி தான் வருமா சாட்டர்டே. அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுமான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே இவங்க எல்லாம் போய் சீக்கிரமாக டிஃபீட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அவங்க நம்ம பார்த்தோம்ல கைஸ், C1ஓட ரீஒர்க்கை வந்து ஒரு 3 ஐலாண்டோட பிக்சர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக C1ஓட ரீஒர்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் இப்போ வந்து திருப்பி மீலி எடுக்கலாமா ஸ்வாட் எடுக்கலாமா? அந்த டைம் ஸ்வாட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா மீலி கூல் டவுனா, இது வந்து கூல் டவுனு, ஸ்வாடோட ஜி எபிலிட்டி. இதுக்கு மீலியே எடுத்துலாம் கைஸ். மீலி தான் வந்து பெஸ்ட்டு. ஓகே 7th ஃப்ளோருக்கு வந்து போயிடலாம் கைஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அப்கிரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே நான் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே இப்போ வந்து நம்ம 10th ஃப்ளோருக்கு வந்து போகிறோம் கைஸ். 10th ஃப்ளோரில் தான் கிச்சனி பாஸ். இதில் வந்து ஒரு கிளிச் நடந்தாங்க கைஸ். போன டைம் வந்து நான் லெஃப்ட் ஆனேன். இந்த டைம் கிச்சனி பாஸே அடிக்கிறோம். வரப்போகிற ட்ராகன் பாஸே அடிக்கிறாங்க கைஸ். இப்போ பாருங்கள் செமையாக அடி விழுகுதுன்னு நினச்சா அடியே விழுக மாட்டேங்குது. ஏன்னா அவன் சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப ஓடுறாங்க கைஸ். இங்கே பாருங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான் கைஸ். 17,000 டேமேஜ் கொடுத்தாச்சு. இதெல்லாம் பத்தாது வந்து தப்பிச்சு ஓடிட்டே இருக்காங்க கைஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான். நான் போன வீடியோ கேட்டிருந்தேன் கைஸ், கிச்சனே ஃப்ரூட் ஆக்சுவலி சாப்பிட்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் இருக்குமா, அப்படி இல்லைனா டஞ்சன் பாஸ்ன்றதுனால தான் இவனுக்கு இவ்வளோ ஸ்பீடு வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி விட்டுருக்காங்க. இல்லைனா தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க கைஸ். யாருமே வந்து ரிப்ளை பண்ணல. அதை மட்டும் தெரிஞ்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே இப்போ வந்து சீக்கிரமாக வந்து டப்புன்னு ஸ்பேம் அடிச்சு அப்படியே காலி பண்ணிடலாம் கைஸ். நம்ம புத்தா ஸ்பேம் இருக்கிற வரைக்கும் தப்பிச்சிடலாம். அதாவது ஸ்பேம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கிளிக் எபிலிட்டி தான் கைஸ். நம்ம வந்து எபிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணாமல், மூவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு டேப் பண்ணி ஸ்க்ரீனை டேப் பண்ணியே டேமேஜ் கொடுக்குறது தான் வந்து ஸ்பேம்னு சொல்லுவாங்க. ஓகே கைஸ் இப்போ வந்து சீக்கிரமாக அந்த புத்தா இங்கே வருங்க கைஸ். தோக்கடிச்சிட்டான். ஓ மை காட், செத்துட்டோம். இப்போ வந்து சீக்கிரமாக வந்து வந்துடலாம் கைஸ். பிரச்சனை இல்லை. சாகலையே நினச்சேன், அதான் வந்து செத்துட்டாங்க கைஸ். ஓகே இவ்வளோ நேரம் சாகாமல் இருந்ததே பெரிய விஷயம் தான். அதனால் கிச்சனே பாஸ்ட்டு தானே செத்தோம், அதனால் பிரச்சனை இல்லை கைஸ். சீக்கிரமாக போயிட்டு அந்த ஃப்ளோருக்குள்ளே என்டர் ஆகிடலாம். அவன் வந்து அதுக்குள்ளே சாகாமல் இருந்தால் ஓகே. இங்கே வருங்க கைஸ். கிச்சனே பாஸ்க்கு ஹெல்த் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. இங்கே வருங்க அவன் வந்து தப்பிச்சு ஓடிட்டே இருக்காங்க கைஸ். இங்கே வருங்க எவ்வளோ பெரிய ரேஞ்சுன்ட்டு அவனோட அட்டாக்ஸுக்கெல்லாம் மேலெல்லாம் போடுறாங்க கைஸ். பறந்து ஓகே வேணாலும் எப்படியாவது அடிச்சிடலாங்க. நின்றுட்டான். இப்போ தாங்க சரியான இது. இங்கே வருங்க எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறேன்ட்டு. ஓகே தப்பிச்சிட்டான். விட்டுறவே கூடாது வாய்ஸ். இங்கே வருங்க அங்கேயும் இங்கேயும் தான் போயிட்டுருக்கான். இந்த பின்னாடி வரான்.
என்ன கைஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லன்னா வந்து வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போய் சாப்பிட்டு வாங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால ஃப்ளாக் ஏற்றுறதுக்கு வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஸ்கூலில் என்ன தந்தாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நானும் என்ன தந்தான்னு தெரிஞ்சுக்கிறேன். என்ன சாக்லேட்டா இல்லை லட்டுவா இல்லை வேறு ஏதாவது தந்தாங்களா கைஸ்? ஓகே, இப்போ வந்து இவன் நடிச்சிடலாம். என்ன தந்தாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நீங்கள் மறக்காமல். ஓகே, இவனை வந்து எப்படியாவது டிஃபீட் பண்ணிடலாம் கைஸ். வெறும் கொஞ்சம் ஹெச்பி தான் இருக்குது, கால்வாசி தான் இருக்குது. அதனால் இவனை வந்து சீக்கிரமாகவே டிஃபீட் பண்ணிடலாம் கைஸ். இந்த ஒரு எபிலிட்டி தான் கைஸ். இங்கே பாருங்க, ஒரே இடத்துல அவன் போட்டுக்கிட்டே இருக்கான அந்த எபிலிட்டியை மேலேயும் கீழே காட்டுது கைஸ். ஆரமாக இருக்காது, என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதா கவனம். இங்கே பாருங்க செத்துட்டோம். ஓ மை காடு, ஒரே ஒருத்தர் தவிர மற்ற எல்லாருமே செத்துறாங்க கைஸ். ப்ரூன்னு ஒருத்தர் இருக்காது, ப்ரூ காப்பி, அந்த இது ப்ரூ காப்பி தூள் இருக்கும்ல கைஸ், அந்த பேர் வச்சுட்டு வந்திருக்காரு இவர். என்னன்னு தெரியல கைஸ், ஒரே ஃபன்னியாக தான் கைஸ் இருக்குது. இதில் என்னன்னே தெரியல. ப்ரூ காப்பி தூள் நேம்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு. ஒரு வேளை வேறு லாங்குவேஜில் இதுக்கு ஏதோ மீனிங் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம ஊரில் தான் ப்ரூன்றது காப்பி தூளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த யூனிட்டுக்கு போயிடலாம் கைஸ். ஐ மீன் அடுத்த ஃப்ளோருக்கு போயிடலாம். 11th ஃப்ளோர். இப்போ தான் கைஸ் வாயிலே வருது பார்த்தீங்களா ஃப்ளோரு. நான் வந்து ஸ்டேஜ் 11ன்னு சொல்லிட்டு இருந்தேன். 11th ஃப்ளோருக்கு வந்து வந்தாச்சு கைஸ். இன்னும் 15th ஃப்ளோர் வரைக்கும் தான் இருக்குது. டப்புன்னு எல்லாத்தையும் அடிச்சு 15th ஃப்ளோரோட பாஸ் யாருன்னு தெரிஞ்சிடும் கைஸ். ஏன்னா 15th ஃப்ளோர் வரைக்கும் தான் மேக்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்பிட்டு இருக்கேன் கைஸ். ஒருவேளை 20th ஃப்ளோர் வரைக்கும் இருக்குன்ட்டாங்கன்னா ரொம்ப வீடியோ லென்த்து பெருசாக போயிடும். என்ன நினச்சி வச்சிருக்காங்க தெரியல கைஸ். கண்டிப்பாக 15th ஃப்ளோர் வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு லாஜிக் படி 10 ஃப்ளோர்ஸ் இருந்தால் தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ். கேட்குறது வந்து 10 ஃப்ளோர், ஆனால் இது வந்து 15 ஃப்ளோர்னு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. எனக்கு 3 பாஸுக்காக வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இதோட எபிலிட்டியை பிக் பண்ணி அடுத்த ஃப்ளோருக்கும் போயாச்சு. 12வது ஃப்ளோர் கைஸ். இப்போ பாருங்கள் 15வது ஃப்ளோருக்கும் வந்தாச்சு. இதில் ஒரு 3 ஃப்ளோரை வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன் கைஸ். ஏன்னா வந்து வீடியோட லென்த் வந்து ஏற்கனவே பெருசாக போயிட்டுருக்கு. அதனால தான் கைஸ் அந்த ஒரு 3 ஃப்ளோரை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இந்த பாஸ் டேரெக்டாக அடிச்சிடலாம். இந்த பாஸ் கேஸ் பாஸ் கைஸ். நம்ம கூட ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜந்துன்னு சொல்லியிருப்போம்ல, நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண வரும்போது இதே ஃப்ரூட் தான் கைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். நான் கூட இது அவ்வளோக்கா பவர் இல்லைன்னு நினச்சேன். இங்கே வரும் கைஸ், கிச்சனே விட பவராக என்ன அப்புறம் ஏன் இந்த ஷாப்பில் வந்து கீழே இருக்குன்னு எனக்கு தெரியல கைஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனே பாஸை விட அதிக பாஸில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வருங்க, அதோட டேமேஜ் பாருங்கள். சுற்றி ஒரு மாதிரி அட்டாக் யூஸ் பண்ணுது கைஸ். ஆனால் வந்து செமையாக அடி வாங்குது. ரொம்ப மெதுவாக நடந்து செமையாக அடி வாங்குது கைஸ். ஏன்னு தெரியல. இங்கே பாருங்க, சாகவே போகுது. ஆனால் கிச்சனே பாஸ் அளவு தான் டஃப் இல்லை கைஸ். ஏன்னா வந்து இப்போயே சாகவே போகுது. நான் கூட கிச்சனே பாஸோட ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்து கிச்சனே பாஸ் அளவுக்கு வராது கைஸ். எனக்கு தெரிஞ்சு டீரக்ஸ் பாஸ் கிச்சனே பாஸ் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேஸ் பாஸ் வந்து அவ்வளோ காலாக ஸ்ட்ராங்காக இல்லை கைஸ். ஸ்ட்ராங்காகவே இல்லை. இங்கே பாருங்க, சீக்கிரமாக வந்து அடி வாங்கி சாகவே போகிறாங்க கைஸ். இப்போதைக்கு நமக்கு எழுத அடி வாங்கணும்னு இருக்கான் போல் இருக்குது. தப்பிச்சு ஓடிடாத அடி. நான் தான் அவன் அடிப்பேன். இன்னொரு 10,000 HP தான். ஒரு 4-5 கிளிக் மட்டும் மேலே விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான் கைஸ், செத்துட்டான். ஓகே, நம்மளுக்கு வந்து ரிங்கு கொடுக்குறாங்க கைஸ். ஓகே, என்ன ரிங் நம்மளுக்கு கிடைக்க போகுது? ரிங் ஆஃப் ஆர்சனிஸ்டா ஏதோ ஒரு ரிங்கு கிடச்சிருக்கு கைஸ். இந்த ரிங்கை வச்சு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சதாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஒப்டெயின்டு லெதரு, ஏஞ்சல் விங்ஸு, ஏண்டு 144 ஃப்ராக்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சைமல்ஷன் கேஸ் சிமுலேஷன் டேட்டா கைஸ். சிமுலேஷன் டேட்டான்னு சம்திங் கிடச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நம்ம நினச்ச மாதிரியே டாப் 3ல வந்து வந்துட்டாங்க கைஸ். 1.6 மில்லியன் டேமேஜோட. ஓகே, 4th பிளேஸ் பார்த்தீங்கன்னா டார்க் பிரின்ஸ். அவர் என்னன்னு தெரியல கைஸ், கொஞ்சம் ஃபன்னியாக விளாண்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீரியஸாக எடுக்காதனால கீழே போயிட்டாரு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் மேக்ஸ் லெவல் பேர். அவர் பெரிய ஆள் தான் கைஸ். ட்ராகன் ஃப்ரூட்லாம் வச்சுருக்காரு பெர்மனெண்ட்டில். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த இடத்த விட்டு எப்படி லெஃப்ட் ஆகுது? ரிட்டர்னிங் ஹப் இன் 20 செகண்ட்ஸா? 3 பேர் வந்து டெலிபோர்ட் கொடுத்துறாங்க கைஸ். இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் கொடுத்துட்டா வந்து நம்ம ஈஸியாக டெலிபோர்ட் ஆகிடலாம். இன்னும் யாருமே கொடுக்கல கைஸ். ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலையே, ஏன் என்னத்துக்கு யாருமே கொடுக்காம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். ஜாலியாக இருக்குதோ. ஓகே, இந்த இடத்துல வந்து எல்லாரும் சும்மா நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல கைஸ். அங்கே வந்து என்னமோ வெண்ட்டுன்னு காட்டுது. இங்கே பாருங்க கைஸ், இதெல்லாம் டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குமா என்ன? இருங்க, ஒரு அட்டாக் பண்ணி பார்ப்போம். இது எதாவது மறைதா இல்லையான்ட்டு. ஓகே கைஸ், நம்ம வாட்டர் கங் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆமாம் கைஸ், மறையுது டேமேஜ். ஓகே அப்போ வந்து நம்ம இதையும் ஃபிக்ஸ் பண்ணும் போல் இருக்குது. நாங்கள் தான் பார்க்காம வெறும் கேஸ் இவனை மட்டும் அடிச்சிட்டு இருக்கோம் போல. ஒருவேளை நான் தான் அடிச்சிட்டு இருப்பணும் தெரியல கைஸ். எனக்கு தெரிஞ்ச மற்றவங்களாம் இதை அடிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெண்ட்டை எனக்கு சரியாக தெரியல. இந்த வெண்ட்டை ஃபுல்லாக ஒரு மாதிரி கேஸ் லீக் ஆன மாதிரி இருக்குது கைஸ். அதை தான் அடிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து லாபிக்கு வந்து வந்தாச்சு. லாபியில் வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன? வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வந்து டேரெக்டாக வந்து டெலிபோர்ட்டேஷன் அந்த ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஓகே, ஒரே சர்வரில் தான் கைஸ் இருக்கும். அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாருமே வந்து திருப்பி விடும் போது ஒரே சர்வரில் வந்து விட்டாங்க. இங்கே பாருங்க கைஸ், நான் வந்து என்பிசி வந்து விட்டுட்டேன். கச்சா ரோல் வந்து இங்கேயும் இருக்குது கைஸ். நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த இடத்துலலாம் கச்சா ரோல் வைப்பாங்களான்ட்டு. ஓகே, ஒரு கச்சா ரோலை போடுவோம். ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது மித்திக்கல் ஃப்ரூட் கண்டிப்பாக தருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது கைஸ். இங்கே பாருங்க, ஸ்டார்டிங்கே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே மித்திக்கலாக வந்துச்சு. ஆனால் போக போக எல்லாம் காமனாக வருது கைஸ். இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிளேடு ஃப்ரூட் தான் கைஸ் கிடச்சிருக்கு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம் அடுத்த டைம். ஏன்னா நம்மளுக்கு பிளேடு ஃப்ரூட்டாவது கிடச்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். எதுவுமே தராமல் ஏமாத்துறதுக்கு இதுவே பரவாயில்ல கைஸ். ஓகே கைஸ், நம்மளுக்குன்னு ஒரு டிஸ்கார்ட் சர்வர் வந்து இருக்குது. அது தெரியாதவங்கன்னா டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில், வீடியோ டிஸ்கிரிப்ஷனாக இருந்தால் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து சேனலோட டிஸ்கிரிப்ஷன், இது ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம டிஸ்கார்ட் சர்வர் வந்து இருக்கும் கைஸ். அது தொட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அக்செப்ட்னு நீங்கள் தொட்டிட்டிங்கன்னா வந்து வந்துடலாம் கைஸ் நம்ம சேனலுக்குள்ள. ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக்கு, ஷேரு, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க கைஸ். மறக்காம பெல் ஐக்கான் எடுத்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு எப்பயுமே அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.